அபி என்னன்னா என் புருஷன் தப்பு பண்ணல நிரூபிக்காம நான் வெளில எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வைராகியமா இருந்திருக்கு. அதனால தான் ராதா உன்னை பெயில் எடுத்தது. அதுவும் யாரை வச்சு? அதான் எப்பவும் அபிக்காக வருவா போலியே. டேய், அந்த தாடியை வச்சுன்னு வருவா தம்பி, அவன் பேரடா? தர்ஷன் சித்தப்பு. தர்ஷன். இதுவே நம்ம பெயில் எடுத்தோம்னா எவ்வளோ செலவாகும் தெரியல. ஆனால் அந்த தம்பி ₹1 கூட வாங்காம உன்னை நோக்காம வெளில கொண்டு வந்தது. இதெல்லாம் எதுக்காக? நமக்காகவா? உனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தம்பி தலையெழுத்தா? எல்லாம் நம்ம அபிக்காகப்பா. இப்போ புரிஞ்சுதா? பேசிட்டு இருக்கேன். டேய் இல்லப்பா, எங்க போற? எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சவனல்ல. இரு. ஏப்பா வெற்றி, அபி மேல தப்பு சொல்றதுக்குன்னா கூசாம டக்கு டக்குன்னு பேசுவியே. அதே நேரம் அந்த பொண்ணு ஒரு நல்லது பண்ணிக்குதுன்னா உன் வாய் திறக்கவே மாட்டேங்குது. ஏன் வெற்றி? என்ன சித்தப்பு இதெல்லாம்? இல்லப்பா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த பொண்ணு உன் மேல பழி போட்டப்ப கூட நீ என்ன சொன்ன? அவங்க வீட்டுல தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அது இதுன்னு நீ என்னென்ன பேசுன. இப்ப நம்ம எதிரிங்க தான் இதை பண்ணிருக்காங்க தெரிஞ்சு போச்சுல. இப்ப நீ என்ன பண்ண போற? அதை விடுப்பா. பெத்த ஒரு உங்க அப்பா உனக்கு பண்ண பெரிய உதவி என்ன தெரியுமா? தப்பு பண்ணவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உன்னை துரத்தி விட்டது மட்டும்தான். நான் சொல்றது உண்மையா இல்லையா? உன் கூட பிறந்தவங்க அதுக்கு மேல அன்னைக்கு ஓடி போய் ஒழிஞ்சவனுங்க தான் இன்னும் வெளில வரவே இல்லை. ஏன்பா, கடைசியில் உனக்காக பாடுபட்டது யாரு? அண்ணி மட்டும்தானே. எனக்கு என்னமோ அண்ணி நிஜமாவே உன்னை லவ் பண்ணுதான் தோணுதுனே. இல்லனா இவ்வளவு தூரம்லாம் பாடுபட மனசு வருமா சொல்லு? சரிப்பா, அந்த ரம்யா வச்சு இந்த செம்பா பையன் தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சுல. அவங்களே அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதோட முடிஞ்சிடுச்சு. என் புருஷன் வெளில வந்துட்டாருன்னு அபி அப்படியே விட்டுடுச்சா? இல்லைல்ல. என் புருஷன் மேல பொம்பளை விஷயத்துல பழி விழுந்திருக்கு. நாங்க சொன்னா ஊர் ஜனம் நம்பாதுன்னு சொல்லி எஸ்பியே கன்வின்ஸ் பண்ணி ஊட்டாண்ட வந்து விளக்க சொல்ல வச்சுதா இல்லையா? இதெல்லாம் யார்ப்பா பண்ணுவா? ஒவ்வொருத்தரையும் அபி வந்து உன்னை பிரச்சனை இருந்து மீட்கிறப்பெல்லாம் உனக்கு நன்றியே இருக்காது. கேட்டா இந்த பிரச்சனை எல்லாம் அபியால் தான் வந்தது, அவளே எடுக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இந்த தடவை அப்படியா? எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு அபியூல பண்றதெல்லாம் எதுக்காக? உனக்காக தானே? சொல்லுப்பா. ஜெய். ஏன் சித்தப்பு இவ்வளவு பேசுனியே, எந்த ரியாக்ஷனும் காணோம்? போட்டுக்கிட்ட பாம்பு இல்லடா, மருந்து ஊசி. அதுவும் கருத்து ஊசி. மெதுவா தான் வேலை செய்யும். கலை, புதுசா ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்க. அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. ஏதாவது பிரச்சனைனா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரிங்கப்பா, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு உனக்கு வசதியா இருக்கா? ஷேரட்டோல போய்க்கிறேன்ப்பா, வசதியா தான் இருக்கு. டேய், வேலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸி தான்மா. கேஷ் வர அதை கேஷியர் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு என்கிட்ட சைன் வாங்கிட்டு போவாருமா. மொத்தமாக சேர்ந்ததும் அதை கொண்டு என்ன பேங்க்ல டெபாசிட் பண்ணுமா. இன்னைக்கு எவ்வளவு நான் பேங்க்ல போட்டேன்? இன்னைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுடா. 15 லட்சமா? ஏய், வீக்கெண்ட்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வருமா. ஒரு 30-35 லட்சம் கூட வரும்னு சொன்னாங்க. அது எல்லாமே என் பொறுப்பு தான்டா. ஏப்பா, அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு நீ தனியாவா பேங்க் போற? போற வழியில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போது ஜாக்கிரதையா இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கார் கொடுத்துட்றாங்க, கூட செக்யூரிட்டிக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்கப்பா. டிரைவர் வேறு இருக்கார் இல்லையா, பாதுகாப்புக்கு அந்த பயம் இல்லைப்பா. ஏன் கலை மாமா, அந்த செக்யூரிட்டி துட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டானா? இல்லங்க, துட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்றது? அடியே சிம்ரன், உன்னோட வாய் தான் உனக்கு எதிரி. அதை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா. செக்யூரிட்டிக்கு வேலைக்கு எடுக்கிறப்பவே எல்லா வகையிலும் விசாரிச்சு தான் எடுப்பாங்க. ரொம்ப நம்பகமான ஆளாக தான் இருப்பாங்க. முதல்ல சாதாரண வேலைன்னு தான் நினைச்சேன். இது ரொம்ப பெரிய பொறுப்பா இருக்கும் போல இருக்கே. ஆமாம்மா, பெரிய பொறுப்புன்றதுனால தான் சம்பளமும் அதிகமாக தராங்க. கலை, ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயம் அசால்ட்டா இருந்துடாத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, உஷாரா இரு. சரி, புரியுதுப்பா. நான் ரொம்ப தெளிவாக கவனமாக தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நந்தினி, சுடுதண்ணி வைக்கிறியா? குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க டீ சாப்பிடுங்க, அதுக்குள்ள வச்சிடுறேன். இவ்ளோ பெரிய வேலையை யாருங்க அவருக்கு வாங்கி தர சொன்னது? இனிமே நந்தினிக்கு ஆடுற ஆட்டத்தை யாரும் தாங்க முடியாது. ஓவரா பண்ணும். சிம்ரன், இது என்ன உன்னோட திறமைக்கு கிடைச்ச வேலையா? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியலையா? வேலை பெருசுதான்,
அதே மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனையும் பெருசா தான் இருக்கும். அவங்க ஒரு நாள் அவனை கண்டிப்பா மாட்ட வைப்பாங்க. அது வரைக்கும் நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, உன் திருவாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுமையா தான் இரு. என் தலை எழுத்து. பொறுமையா இருந்து தொலை. உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பத்மா, பசங்களை எந்திரிச்சிட்டாங்களா? எழுப்பணும்க்கா. முதல்ல அவருக்கு காஃபி கொடுத்துட்டு சரி, நீ போய் இளையவருக்கு காஃபி கொடு, நான் பசங்களை பார்த்துட்டு வரேன். என்னங்க? ஏய் தீப்தி, வாட் a சர்ப்ரைஸ். எதுக்கு கால் பண்ணியிருக்க? திட்டவா பேசவா? அக்கா, அப்பாக்கு. ஏய் தீப்தி, என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல. அப்பாக்கு. அக்கா, அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. பல்ஸ் வேற வீக்கா இருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. நீயும் உடனே போக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் தான்க்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் அங்க போக்கா. நீ போனா உதவியா இருக்கும்க்கா. சரி சரி சரி, நான் உடனே அங்க போறேன். நீ பதட்டப்படாத, பயப்படாத, வீட்லயே இரு. சரியா? நான் வைக்கிறேன். சரிக்கா, சரி. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அபி. எதுவா வேணா இருந்துட்டு போட்டுமா, ஆனா நிச்சயம் உனக்கு எதிராக தான் இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. ஏதோ தப்பா இருக்கே. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா இல்ல பெரியம்மா தானே கால் பண்ணுவாங்க. இவங்க ஏன் கால் பண்ணாங்க? ஓ, டிராமா பண்றாரா? ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு சென்டிமெண்டா பேசி என்ன பிரிக்க பிளான் பண்றாரு போல. நாங்க போனா தானே அவர் நினைச்சது நடக்கும். போக வேண்டிய அவசியம் இல்லை. அபி, என்னம்மா எங்கேயோ கிளம்புற மாதிரி அவசரமா பர்ஸ் எடுத்த? எங்க போற? என்னாச்சு? இல்லம்மா, நான் போல. ஃபர்ஸ்ட் போலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இருக்க உண்மையில இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏதோ தப்பான தகவல். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கிச்சன் வேலையை பாருங்கம்மா. நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்றேன். வாங்கம்மா போலாம். வாங்க. கொஞ்சம் பதட்டப்படாம இரு பத்மா. சூர்யா, டேய் சூர்யா, என்னடா ஆச்சு? ஐயோ, இவன் என்னென்னமோ சொல்றான். ஒண்ணுமே சொல்ல சித்தப்பாக்கு என்னாச்சுப்பா? உள்ள கொண்டு போயிருக்காங்க. வந்ததுல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு நீ கேட்க வேண்டியது தானடா? ஐயோ, சித்தி, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம போய் எப்படி கேட்க முடியும்? நல்லா விசாரிக்க வேண்டியதானே நீயாவது. நான் நல்லா விசாரிச்சிட்டேம்மா. வீட்டுக்குமா? ஐயோ அக்கா, அழாத பத்மா. எனக்கு பயமா இருக்கு. அழாத பத்மா, நீ பதட்டப்படாம இருமா. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோமா இளையவர? நான் தான் தப்பட்டேன். போன தடவை அவர் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் ஒன்னும் சொல்லங்கிறதுனால அப்படியே விட்டுட்டு பேசாம அவரை சென்னை கூட்டு போயிடலாமா? ஏங்க இப்படி பதட்டப்படுறீங்க? முதல்ல மாமா கண்ணு முழிக்கட்டும். அவர் முதல்ல இங்க இருந்து கொண்டு போற நிலைமையில இருக்காரான்னு பாக்கணுங்க. அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க. நான் வேணா பேசாம எங்க அப்பாவுக்கு கால் பண்ணவா? வேண்டாம் வர்ஷா, வீணா அவங்களே நீ பதட்டப்படுத்த வேண்டாம். முதல்ல டாக்டர் வரட்டும், என்ன சொல்றாருன்னு கேட்டு முடிவு பண்ணுவோம். அங்க தீப்தி வேற தனியா காத்துட்டு இருக்கானே. போன உடனே போன் வேற பண்ண சொன்னான். டேய் இருடா, நமக்கே இன்னும் என்ன எதுன்னு தெரியல. அவளை ஏன்டா பயமுறுத்திக்கிட்டு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பாப்போம். அக்கா, உள்ள போய் அவர் இருக்கிற நிலைமையை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா. என்னமோ ஏதோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நீ ஒண்ணும் பதட்டப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது இளையவருக்கு. போன தடவை இளையவருக்கு செக் பண்ணப்பவே டாக்டர் பெருசா எதுவும் இல்லைன்னு சொன்னார்ல. இப்போ அதே மாதிரி சின்னதா தான் இருக்கும்னு நம்புமா. இத பாரு,
தைரியம் தான் அவரை இதுல இருந்து காப்பாத்தும். நீ ஒண்ணும் கவலைப்படாத பத்மா. இல்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சித்தி ஒண்ணு இல்ல, வா வந்து வா, நீ உட்காரு. உட்காரு வைம்மா. வா இப்படி உட்காரு. அழாதம்மா, அழாத, அமைதியா இரு. இளையவருக்கு எதுவும் ஆகாது. டாக்டரே வந்துட்டாரு. டாக்டர், சித்தப்பாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? மைல்டு அட்டாக் மாதிரி தான் தெரியுது. ஐயோ, ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். பட் அவரோட பிபி இன்னும் ஏன் குறையாம இருக்குன்னு தெரியல. ஐயோ, பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காரோ? ஆமா டாக்டர், என் தங்கச்சி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. அவளை நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தத்துல இருந்தார். கொஞ்சம் வருத்தத்துல இல்ல சார், பெரிய டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. ஐயோ, அவரோட பிபியை குறைச்சு நார்மல் கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கோம். நாங்க இப்போதைக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம் சார், இன்னும் நார்மலுக்கு வரல. நிச்சயமா பிளாக் இருக்கு சார். அவருக்கு கான்சியஸ் வந்ததும் அதுக்குண்டான டெஸ்ட் பண்ணாதான் அவரோட நிலைமை தெரியும். அவரை காப்பாத்திடுவீங்க இல்லையா? கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நாங்களும் முயற்சி பண்றோம். ஐயோ கடவுளே, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், அவர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டல. ஐயோ டாக்டர், முதல்ல அவருக்கு பிபி குறைஞ்சு நார்மலுக்கு வரணும், ரெண்டாவது அவருக்கு கான்சியஸ் வரணும், மூளையில எந்த டேமேஜும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் நடந்தாதான் அவர் அபாய கட்டத்தை தாண்டி இருக்காருன்னு அர்த்தம். டாக்டர், இப்போ நாங்கள் உள்ள போய் பார்க்கலாமா? இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவரை பார்க்க அலோவ் பண்ண முடியாது. வயசான மனுஷன், அவருக்கு ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? இல்ல டாக்டர், உள்ள என்னமோ ஆசையை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அது என்ன ஆசைன்னு பார்த்து அதை நிறைவேற்றி வைங்க, அதுதான் அவரை குணப்படுத்தும். நம்பிக்கையோட இருங்க. சரி டாக்டர். நிச்சயமா அதை நாங்க நிறைவேற்றிடுறோம். நர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா போய் நீங்க பார்க்கலாம். சரி டாக்டர். ஐயோ கடவுளே, எதுவும் ஆகாது. கவலைப்படாத பத்மா. அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சிஸ்டர், நாங்க தான். அவருக்கு இப்ப கொஞ்சம் கான்ஷியஸ் வந்திருக்கு. நீங்க உள்ள வந்து பார்க்கலாம். ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம சத்தம் போடாம பாருங்க. சரிங்க சிஸ்டர். வா, போங்க போய் போங்க பார்ப்போம். சித்தி. வா. கூட்டு போமா. போட. ஏதோ முனகிட்டே இருக்காரு மேடம். ஒன்னும் புரியல. நீங்க யாராவது காது வச்சு நல்லா கேட்டு பாருங்க. அபி 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 அபின்னு அவ பேருதான் மறுபடியும் சொல்றாரு. கடவுளே, அபி அபி அபி. அபி எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. ஆனா இவரு இன்னும் அபி அபின்னு அவ பெரிய சொல்லிட்டு இருக்காரு சித்தி. அதுக்கு பேர் தாண்ட பெத்த பாசம். எவ்வளவு வெறுத்தாலும் உள்ள இருக்கிற பாசத்தை யாராலையும் அழிக்க முடியாதுடா. அபி அபி கிட்ட விஷயத்தை சொல்லி வர சொல்றீங்களா? தெரியுமா,
அக்காவுக்கு எப்பயோ தகவல் சொல்லியாச்சு. இப்போ வந்துருவா. எப்படா சொன்ன? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குண்ணே. நானும் தீப்தியும் தான் ஃபோன் பண்ணி சொன்னோம். கடவுளே, அங்கிருந்து இங்க வரதுக்கு 20 நிமிஷம் கூட ஆகாது, இன்னும் வரல. சரி, நான் ஃபோன் பண்றேன். ஐயோ எங்க அபி, இந்த அபி, அதான் போன் அடிச்சிட்டே இருக்குல்ல, அட்டென்ட் பண்ணி பேசு. அப்படி யாரும்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கிறது? கொலகாரன். என்னம்மா சொல்ற? அண்ணன் தான் கால் பண்றான். திரும்ப திரும்ப கால் பண்றாரே, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலக்கா. இல்ல அபி, இதெல்லாம் தப்பு. மறுபடியும் மறுபடியும் கால் பண்றாங்கன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ அபி, நான் சூர்யா பேசுறேன். தெரியுது, சொல்லு. தீப்தி உனக்கு கால் பண்ணால இல்லையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன அபி, சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்காருமா. அப்படியா? சரி. என்ன அபி இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்போ நான் அவ்வளவு முக்கியம் இவ்வளவு முக்கியம்னு சொல்லி அவ்வளவு பேசிட்டு இருந்தேன். அவர் உன்னை வீட்டை விட்டு விரட்டினப்ப கூட அவரோட பர்த்டேக்கு வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் பொய்யா, நடிப்பா? இல்ல, அப்பா ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாருன்னு நீ சொல்ற பத்தியா? அத போய் நடிப்புன்னு நான் நம்புறேன். என்னம்மா இப்படி பேசுற? நிஜமாவே சித்தப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஐசியூல இருக்காரு. டாக்டர் எல்லாம் இன்னும் ஆபத்து கட்டத்தை தாண்டலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, தன்னறியாம உன் பேரை சொல்லிதாம்மா அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை வந்து அவரை பார்த்துட்டு போயிடுமா? ஓ, எனக்கு தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு இனிமே எனக்கு கால் பண்ணாத, சரியா? ப்ளீஸ். அபி அபி என்ன அபி, அப்பா நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? ஹார்ட் அட்டாக்கா? அப்படிதான் சொல்றாங்கம்மா. தப்புமா. நமக்குள்ள 1000 கோபதாபம் இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல கூட இருக்கிறது பெத்த பொண்ணோட கடமைமா. நீ உடனே கிளம்பு. இல்லம்மா, நான் சொல்றது உங்களுக்கு. நீ எதுவுமே பேசாத. உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவங்க கிட்ட உன் கோவத்தை காட்டுறது ரொம்ப தப்பு. டேய் வெற்றி, முதல்ல இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வா. யார், நானா? அம்மா, எனக்கு வேற வேலை இல்லையா? போமா சும்மா. முட்டாள் மாதிரி பேசாதடா. உன் மாமனார் முடியாம இருக்காரு. இவ கூட உன்னையும் பார்த்தாதான் அவர் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கூட்டிட்டு போ. அம்மா, எனக்கு 1008 வேலை இருக்குமா. இத பாரு, இப்ப நீ கூட்டிட்டு போல, அவளை நான் கூட்டிட்டு போவேன். அப்படியே அவன் அங்கேயே தங்கிட்டா கூட நல்லதுதான். சரி, இப்ப என்ன, அவளை கூட்டிட்டு போன அவ்வளவுதானே? நான் கூட்டு போறேன். அப்படியே கூட இருந்து ஏதாவது உதவி பண்ணிட்டு வா. ம் ம் அம்மா, நீ கிளம்புமா. இல்லம்மா, நீ போவியே மாட்டியா? இத பாருமா, என்ன இருந்தாலும் அவர் உன்னை பெத்தவர். அவர் மேல கோவத்தை காட்டுற நேரம் இது இல்ல. போ. சரிங்க மாமா. டேய் வாடா. வா. போயிட்டு வந்துடுறேம்மா. எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா பாத்தீங்களா? அபி பாவம், அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு பட்டிருக்கா, அதான் அப்படி பண்றா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இப்ப போறவ நிச்சயம் திரும்பி வரவே மாட்டா. என்ன சொல்ற? ஆமாக்கா, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இனி அவன் நிரந்தரமா அவங்க அப்பா அம்மா கூடயே இருப்பான். என்ன உளற? அக்கா, நீங்க சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? சாகர நேரத்துல அப்பா அம்மா பெத்த பொண்ணு கிட்ட சத்தியம் வாங்குறத நீங்க பார்த்ததே இல்லையா?
நீங்க வேணா பாருங்க. அபி அங்க போக போறா, அவங்க அப்பா கிட்ட பேச போறா, கடைசியில அவரே இனிமே நம்ம வீட்லயே இருந்துரு அப்படின்னு அவகிட்ட சத்தியம் வாங்க போறாரு. அவளும் அங்கேயே தங்க போறா. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உனக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுது? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. காயனா இருக்கு. இது நடக்கும்க்கா. நம்பாட்டி போங்க. நான் இதுதான் நடக்கும்னு சொல்றேன், உங்களுக்கு இலக்காரமா போச்சு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.